குட் மார்னிங் டு ஆல். எஸ், நேற்று மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த சேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நம்மளுடைய நேற்று சொல்லியிருந்தபடி நம்மளுடைய பிவோட் லைனுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் 1 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் 1. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த பிவோட் லைனோட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸோடைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. இந்த யூஎஸோடைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்பவே வயலண்ட்டாக இருக்கும், மேலே இருக்கும், கீழே இருக்கும், ரொம்பவே இதாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், பிளட் பாத்தாக இருக்கும், அப்போலாம் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா பர்சனலாக இந்த விஷயம் வந்து ரொம்பவே சிரிப்பு கூட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. சரி, எஸ், இதுதான் தி ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட இன்றைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் இருந்துருச்சு, முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த டேரிஃப் வந்து, அதாவது ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேரிஃப் வந்து மற்ற கண்ட்ரிக்கு நெகட்டிவோ இல்லையோ அவங்களுடைய கண்ட்ரிக்கு ரொம்பவே நெகட்டிவாக மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான். சரி, நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதில் எஃப்ஐஏஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, டிஏஎஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எஃப்ஐஏஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2800 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் ஆல்மோஸ்ட் வந்து 221 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மார்னிங் வந்து அப் ட்ரெண்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சைடு வேஸ் மூமெண்ட்டில் அப்படி கொடுத்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே மோஸ்ட்லி வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நேற்று வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அது எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். எஸ், இந்த லைன் தான் இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டை சொல்லுது. ஏன்னா பிகாஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த லைன் வந்து நேற்றோடையது, நான் வந்து டுமாரோடையதை வந்து இதில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி லைன் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகலான ஒரு சிபிஆர் லைனை தான் சொல்லியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறுகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது ஒன்ஸ் வந்து இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறப்ப ஒரு 90 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. 90 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஒரு 23,200 சம்திங் இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியோடைய 4th ஏப்ரல். எஸ், இன்னையோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 23,200 இல்லை 23,180 வாட் எவர் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் 1லையோ ஆர் பிவோட் லைன்லையோ தான் இது வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிவோட் லைன்லையோ சப்போர்ட் லைன்லையோ ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த 23,347 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நோக்கி மார்க்கெட் மேலே போகும். 23,347 நோக்கி மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஒன்ஸ் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மட்டுமே தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் 2-ஐ உடச்சி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகும். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் அங்கேருந்து அகெயின் ஃபாலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்து எதிரொலிக்குது. ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வந்து போட்டிருக்கேன், ட்ரேடிங் வியூவில் நம்ம கால்குலேஷனில் போட்டிருக்கேன். ஸோ சேம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்க்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து நான் நேற்றோடையதை வச்சுருக்கேன், இன்னையோட வச்சுருக்கேன். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று சொல்லியிருந்தபடி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக ஆல்மோஸ்ட் இருந்து ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தோடைய ஹை பாயிண்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸோடைய இந்த க்ரீன் பாயிண்ட்டுங்கிறது ஹை பாயிண்ட்டு. ஸோ இந்த ஹை பாயிண்ட்டை கரெக்டாக தொட்டுட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் எப்படி மார்க்கெட் நின்றுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இதை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப இன்றைக்கி எப்படி இருக்கும்
அப்படிங்கிறது இந்த லைனில் தெரியும். எஸ், இது கொஞ்சம் ப்ராடர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் அப்படி தான் இருக்கும், பார்ப்போம். ஸோ இதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். எஸ், பேங்க் நிஃப்டியோடைய 4th April 2025 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் டேயில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க்கெட் பிரேக் ஆகுதா இல்லை அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கீழே வருதா அப்படிங்கிறது தான் ரொம்பவே பார்க்கக்கூடிய விஷயம். பிவோட் பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இருக்க போகுது 51,284. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனை தான் நான் அதுலேயும் போட்டிருக்கேன், ட்ரேடிங் வியூவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா அதோடைய உள்குத்தல் நிறையா இருக்குங்க. அதாவது என்னென்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், யூஎஸோடைய எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புவராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த எக்கனாமியை வந்து கொஞ்சம் சமப்படுத்தி கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வரதுக்காக உள்நாட்டு உற்பத்தியும் அதிகப்படுத்தணும், அண்ட் சேம் டைம் அவங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த வரி டேக்ஸு லொட்டு லூஸ்க்குன்னு நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமாக நம்ம வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் ப்ளஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரீஸில் வந்து டேரிஃப் வந்து என்னடா யூஎஸ் இவ்வளோ டேரிஃப் போடுறாங்க நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய கண்ட்ரீஸ் வந்து உதிரி பாகங்கள்லாம் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உற்பத்தி நிறைய சம்மந்தமாக விஷயங்கள் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், டேரிஃபை வச்சு எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. மார்க்கெட் மேலே போனாலும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்க மாதிரி 22,400 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் மார்க்கெட் இறங்கிட்டு கூட ஏறலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இது பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த வீடியோவில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய்.